ஐகான் கிளிக் பண்ணுறது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரேம், ஃபிங்கர் ஐகான், பெல் ஐகான் அண்ட் ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் ஃப்ரேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு மொபைல் ஃப்ரேம் பிஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான மொபைல் ஃப்ரேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹேண்ட் பிஎன்ஜி அப்படிங்கிற இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐகான் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வச்சு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கைன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எடுத்து வச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த மொபைல் ஃப்ரேம் பிஎன்ஜியை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த மொபைல் ஃப்ரேம் பிஎன்ஜியை கரெக்டான சென்டர் பொசிஷனில் வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி கரெக்டாக அதை வந்து கீழே போய் நீங்கள் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃப்ரேம் வந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அது கரெக்டாக கிளிக் ஆகும்போது அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஆரோ மாதிரி ஒன்று மூவ் ஆகும், ஒரு லைன் மாதிரி தெரியுதா? அந்த இடத்துல வந்து கரெக்டாக கிளிக் ஆகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மீடியாவில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ, அதாவது அந்த ஹேண்ட் பிஎன்ஜி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த ஹேண்ட் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணி கரெக்டான அந்த பொசிஷனில் வைக்கும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அது எக்ஸ்ட்ராவாக இருக்கும்போது நீங்கள் அது வந்து கீழே போய் அந்த ஹேண்ட் பிஎன்ஜி கிளிக் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அந்த பெல் ஐக்கானையும், இந்த மாதிரி பெல் ஐக்கானையும் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹேண்ட் சிம்பிளை வந்து கரெக்டான இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற மாதிரி அந்த ஹேண்ட் சிம்பிள் வரும். பக்கத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பெல் பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் சேனலோட இன்ட்ரோ க்ரியேட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.